பச்சை மரங்கள் நிரம்பின ஒரு அடர்ந்த காட்டுல மின்மினி அப்படிங்கிற ஒரு குட்டி அணில் இருந்தது. மின்மினி எப்பவும் ஆர்வமா புதிய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பும். மின்மினிக்கு வள்ளின்னு பேர் கொண்ட முயல் குட்டி ஒண்ணு நெருங்கிய தோழியா இருந்தா. 2 பேரும் காட்டுல ஆடி பாடி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மின்மினி ஒரு உயரமான மரத்துல தூங்கிட்டு இருக்கு. அப்போ பயங்கரமான சத்தத்தோட ஏதோ ஒண்ணு வானத்திலிருந்து கீழே விழுறத ஆச்சரியமா பாக்குறா. அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக ஆர்வமா அந்த ஒளிய பின்தொடர்ந்தே ஓடுறா. காட்டு பாதையில ஓடி வரும்போது தரையில் பிரகாசமா ஒளிரும் ஒரு காயை பார்த்து, அடடா, இது என்ன காய், ஏன் இத போல ஒளிருதுன்னு அவ ஆச்சரியப்படுறான். மின்மினி அத கையில் எடுத்து பாக்குறா. அப்போ டிங் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. அந்த காயிலிருந்து ஒரு சின்ன ஒளிப்பண்டு பறந்து வந்தது. அது மெதுவா சொல்லுது, நன்றி மின்மினி, நான் ஒரு மந்திரக்காயின் காவலர். என்னை யாராவது நல்ல மனதுடன் எடுத்தால் அவர்களின் ஒரு சிறிய ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியும்னு சொல்லுது. மின்மினி சந்தோஷப்பட்டாலும் யோசிக்கிறா, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவ ஓரளவு யோசிச்ச அப்புறம் சொன்னா, என் காட்டுல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் தினமும் சாப்பிட போதுமான உணவு கிடைக்கணும். யாரும் பசியோடு தூங்கக்கூடாது. காவலர் புன்னகையோட கைய உயர்த்தி, உன் ஆசை நிறைவேறியது நல்ல மனம் கொண்ட அணிலேன்னு. அந்த நாள்ல இருந்து அந்த காட்டுல கனி, பழம், விதை எதுவா இருந்தாலும் மிகுதியா வளர்ந்துச்சு. பறவைகளும் முயல்களும் மான்களும் எல்லாரும் குதூகலத்தோட வாழ ஆரம்பிச்சாங்க. தன்னால எல்லாருக்கும் உதவி செய்ய முடிஞ்சதை நினைச்சு மின்மினி ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த காட்டு உயிர்கள் எல்லாரும் ஆடி பாடி சந்தோஷமா வாழறாங்க. இந்த கதையோட நீதி என்னன்னா, நல்ல மனம் கொண்ட செயல் எப்போதும் நம் உலகை இன்னும் அழகாக்கும்.